வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கண்ணவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பிறகு 1984 பிறகு தமிழகத்தில் ஒரு ஆட்சி மீண்டும் வரும் முறை சீக்வன்ஸா கன்சிக்யூட்டிவாக அமைந்தது இல்லை, அமர்ந்தது இல்லை என்ற ஒரு நிலையை இந்த அதிமுக தற்போது மாற்றிருக்கு. 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, இதே தமிழக தேர்தல் வரலாற்றில் எதிர்க்கட்சிகள் இந்த அளவுக்கு வலுவாக அமைந்ததில்லை என்று சொல்லத்தக்க வகையில் கிட்டத்தட்ட 98 இடங்களை எதிர்க்கட்சி பெற்றிருக்கிறது. 89 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து பெற்றிருக்கிறது. இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில இந்த எதிர்க்கட்சிகளுக்கு, இந்த ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய சவால்கள், பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கண்ணவல் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இலக்கிய செயலாளருமா இருக்கக்கூடிய பா. வளர்மதி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம்மா. முதல்ல 2 விஷயம் உங்களை பத்தி நான் கொஞ்சம் கொண்டு வரலான்னு பார்த்தேன். ஒன்னு இலக்கிய அணியுடைய செயலா இருக்கிறீங்க. இப்ப இலக்கியத்துல ஆர்வம் இருக்கிறவங்க இவர் ரொம்ப மென்மையா அறியப்படுவாங்க, அவருடைய பேச்சு பழக்கம் வழக்கம் எல்லாருமே. ஆனா வளர்மதி அப்படிங்கிற உங்களுக்கு இந்த தடாலடியான ஒரு இமேஜ் எப்படி வந்துச்சு? வளர்மதினா எப்பா அப்படின்னு ஒரு டெரர் அப்படிங்கிற மாதிரி திரைப்படங்களை சொல்லப்படுற மாதிரியான ஒரு இந்த இமேஜ் எப்படி வந்தது உங்களுக்கு வளர்மதிக்கு? இந்த இமேஜ்னு சொல்ல முடியாது. மேடையில பேசும் பொழுது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசும் பொழுது அந்த நேரத்துல சில நேரத்துல ஒரு வேகமா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எதிர்கட்சிக்காரங்க தாக்கி பேசும் பொழுது அதுக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அந்த முகபாவங்கள் மாறும் பொழுது இந்த மீடியாக்கள் அந்த முகபாவங்களை மட்டுமே எடுத்துட்டு இவங்க இவ்வளவு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அதை மட்டுமே சித்தரிச்சு காட்டுறாங்க. அதுதான் விஷயமே தவிர இதே மாதிரி தான் இருப்பேன் எப்போ. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்குது. 32 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு வரலாறு. ஆனால் ஆயிரவிளக்கு தொகுதியில போட்டியிட்ட வளர்மதியால ஏன் வெற்றி பெற முடியல? மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியல. ஆயிரவிளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 264 கோடி ரூபாய்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு நல்ல பணிகளை எல்லாம் செய்து தந்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க திமுகவின் பொய் பிரச்சாரங்களை, தவறான பிரச்சாரங்களை, அரசுக்கு எதிராக, மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசுக்கு எதிராக செய்த பிரச்சாரங்களின் காரணமாக மக்களின் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. இல்ல, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு தமிழக மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. ஆனா வளர்மதி மீண்டும் சட்டமன்றத்துக்கு போகணும்னு முடிவெடுக்கல. மக்களை தான் கேட்கணும், ஓட்டு வாக்களித்த மக்களை தான் கேட்கணும். சென்னையில 2014 பாராளுமன்ற தேர்தலும் போது சென்னையில கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலுமே அதிமுக முன்னிலை வைத்து சட்டமன்றங்களா பிரிச்சு பார்த்தோம் பாராளுமன்றத்தை. சென்னையில இந்த முறை ஒரு பெரிய வீழ்ச்சியை அதிமுக சந்தித்ததற்கும் வளர்மதி போன்றவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கும் பெருவெள்ளம் அதை அதிமுக அரசு, தமிழக அரசு கையாண்ட விதம் ஒரு காரணமா? அப்படி சொல்லிடவே முடியாது. ஏன்னா இது வெள்ளம் வந்ததுன்றது உண்மை. அதுல பாதிப்பு சென்னை மாநகரத்து மக்களுக்கு ஏற்பட்டது என்பது உண்மை. ஆனால் அந்த பாதிப்பு ஏற்பட்ட சமயத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எல்லா அமைச்சர்களையும், அது சென்னை மட்டுமல்ல, எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் அமைச்சர்களை அனுப்பி அங்கேயே தங்கி இருந்து அந்த நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வதற்கு ஆணையிட்டார்கள். அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருக்க கூடும். அம்மா அவர்கள் நிவாரண பணி சரியில்லை, நிவாரண பணி சரியில்லை, வெள்ளத்துல அரசு சிறப்பாக செயல்படலைங்கிறதா எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்த குற்றச்சாட்டு. எதிர்கட்சிகள் எப்படி பாராட்டுவார்கள்? எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற குற்றச்சாட்டு அதுதான். என்ன செய்யவில்லை? கிட்டத்தட்ட ஒரு 600 உயிர்கள் பலியான போது, இந்த மாதிரி பெருவெள்ளம் பெருமழை பெய்ய போகிறது என்று பலமுறை சுட்டிக்காட்டிய போது தமிழக அரசு அதை போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததாங்கிறதான கேள்வி. அப்படி சொல்லவே முடியாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த காரணத்தால் தான் நீங்கள் உயிர் சேதத்தை, உயிர் இழப்பை தடுக்க முடிந்தது. இல்லை என்றால் நீங்கள் சொல்லுவதைப் போல மழை, மிகவும் பெருத்த மழை ஏற்பட்டது, அதை தடுத்த காரணத்தினாலதான் இவ்வளவு இழப்பையும் நம்ம சரி கட்ட முடிஞ்சிருக்குது. ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு தெரியும், பழமொழி சொல்லுவாங்க, மழை பெய்வது மகாதேவனுக்கு கூட தெரியாது என்று சொல்வார்கள். ஆனா ரமணனுக்கு தெரியும். ஆனா பிபிசி சொன்னது, வானிலை அறிக்கை சொன்னது டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி பெய்ய வரும் என்று சொல்லவில்லை. பிபிசி சொன்னது, ரமணன் சொன்னார். இதே நேர்காணல்ல, இதே மேடையில் அவங்க அமர வச்சு நம்ம கேட்ட போது, ஆமா மிக 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 பலத்த மழை, இதற்கு முன்னால் இல்லாத மழை பெய்யும் என்று நாங்கள் அரசுக்கு அறிவுறுத்தணும் சொன்னார். டிசம்பர் 1ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும், டிசம்பர் 8 மழை பெய்யாது சில நேரத்தில். அப்படி இருந்துட்டோம்.
அப்படி இல்ல, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்க முடியாது. அதாவது அவர் சொன்னதுதான் காரணம்னு சொல்றதை நான் ஏத்துக்க முடியாது. பிபிசி சொல்லுது, நம்முடைய வானிலை ஆய்வு சொல்லுது, அகில இந்திய வானிலை மையம் சொல்லுது, மத்திய அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தை சொல்றாங்க, நாங்க போதிய அளவு தமிழக அரசை நாங்க எச்சரித்தோம் அவங்க சொல்றாங்க. இது வந்து தொடர்ந்து சொல்லப்படுகிற பொய்யான பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் அது எடுபட்டு இருக்கு. அது பொய்யா உண்மையாங்கிற தாண்டி எடுபட்டு இருந்த சென்னை மாநகரத்துல விருகம்பாக்கம் பாதிக்கப்பட்ட விருகம்பாக்கம் ஜெயிச்சிருக்குது, பாதிக்கப்பட்ட மயிலாப்பூர் ஜெயிச்சிருக்கு, பாதிக்கப்பட்ட ராயபுரம் ஜெயிச்சிருக்கு. எப்படி ஜெயிக்க முடியும்? அது ஒரு காரணமா சொல்லவே முடியாது. டி நகர் ஜெயிச்சிருக்கு, அதை நீங்க ஒரு காரணமா சொல்ல முடியாது. இந்த மலையில சொல்லப்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு நிவாரண பணிகள் எப்படி மேற்கொள்ளப்பட்டன அப்படிங்கறத தாண்டி தனியார் தொண்டு நிறுவனங்கள் செய்த, பிற கட்சியினர் செய்த, பிற சமூக ஆர்வலர் செய்த தொண்டு பணிகளை கூட, நிவாரண பொருட்களை கூட அதிமுகவினர் முதலமைச்சருடைய படத்தை ஒட்டி, முதலமைச்சர் ஸ்டிக்கர் ஒட்டி தன்னுடைய நிவாரணம் சொல்லி காட்டினாங்க. இந்த குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்கப்படுது. குறிப்பா வளர்மதி வைக்கப்படுது. அதான் சொல்ல வர்றேன். சைதாப்பேட்டையில இது நடந்த சம்பவம். சைதாப்பேட்டையில அதாவது ஏதோ ஒரு வண்டி வந்திருக்குது, அந்த வண்டியில இருக்கிற பொருட்களை அங்க இருக்கிற பொதுமக்கள் வந்து அவங்க கொடுத்ததை வாங்கி இருக்கிறாங்க. நாங்க அந்த வழியில நம்ம நிவாரண பணிகளை பார்க்க போனோம், அவ்வளவுதான். நானா எனக்கும் அந்த வண்டிக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் இந்த செய்தி பத்திரிகையில வந்த உடனேயே எந்த தொண்டு நிறுவனம் கொண்டு வந்து பொருள் கொடுத்தாங்களோ அவங்களே பத்திரிகையில மறுபடியும் மறுப்பு தெரிவித்தார்கள். அவங்களே பத்திரிகையில, இதுக்கும் அவங்க அமைச்சருக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல, நாங்களே கொண்டு போனோம், பொதுமக்கள் இடையில வழிமறிச்சுட்டாங்க, வழிமறிச்சுட்டு உள்ள போக விடாம எங்களை தடுத்து கொடுக்க வச்சாங்க அப்படின்றத அந்த தொண்டு நிறுவனமே பதில் சொல்லி இருக்காங்க. நான் சொல்லல. இல்ல, எவ்வளவு வாட்ஸ்அப்ல வந்து சுத்துனது, கடலூர்ல, சென்னையில, பிற இடங்கள்ல பூரா அவங்களுடைய முதலமைச்சருடைய படத்தை ஒட்டி ஒட்டி அனுப்புறாங்க. இது வந்து கட்சியினர் செய்யறாங்கன்னு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. கிடையாது. நீங்க வந்து அம்மாவுடைய படத்தை இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்ண வேண்டும் என்கிற அவசியம் அனைத்து இந்திய அதிமுகவுக்கு இல்ல. நீங்க இதெல்லாம் தவறான பிரச்சாரத்தை இது போன்ற திரும்ப 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 அவங்க பொய் பிரச்சாரம். அந்த உதாரணத்துக்கு இந்த சம்பவம், நீங்க இப்ப பாண்டே சார் கேட்ட கேள்வி, அதாவது வளர்மதியே தடுத்தாங்கன்னு சொன்ன பொய்ய, வாட்ஸ்அப்ல வந்த பொய்ய அடுத்த நாளே அந்த என்ஜிஓ மறுத்து அறிக்கை விட்டுருக்காரு ஆங்கில பத்திரிகையில. இதுல அமைச்சர் வேலை வீணான பழி சுமத்திருக்காங்கன்னு பத்திரிகையில வந்திருக்கு. அவங்க வந்து சொன்னாங்களா, சொல்ல வைக்கப்பட்டாங்களா? எத்தனை நிறுவனங்கள் இதே போல வந்து வெளியில வந்து நாங்க வந்து சரியா பண்ணிருக்கோம், தப்பா பண்ணிருக்கோம் விளக்கத்தெல்லாம் எத்தனை நிறுவனங்கள் சொல்லிருக்காங்க. கடலூர்ல வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் எனக்கு அவங்களை கருப்பா சிவப்பான்னு கூட எனக்கு தெரியாது. இல்ல, அந்த குற்றச்சாட்டு எவ்வளவு வலுவா இருந்ததுங்கிற நீங்க ரெண்டு பிரச்சனைகள் வெள்ள பிரச்சனையில பேசப்பட்டது. வெள்ள பிரச்சனை வந்தபோது ரெண்டு விஷயங்கள் தான் பேசப்பட்டது. ஒண்ணு வந்து செம்பரம்பாக்கம் திறப்பு, அதுக்கு வந்து தமிழக அரசு பல விளக்கங்கள் கொடுத்தது. இரண்டாவது வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க முழுக்க தவறான பொய் பிரச்சாரம். இதுதான் அதாவது இந்த இமேஜ கெடுக்கிறதுக்குன்னே திமுக சில பொய்யான பிரச்சாரத்தை எப்பவுமே, இப்ப அது பொய் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கே சொன்னாங்க, கருணாநிதி ஒரு தீய சக்தி. இதே வேலை பொய் பிரச்சாரம் தான், எதை எடுத்தாலும் பொய்யான பிரச்சாரம் தான். இந்த குற்றச்சாட்டு ஏன் திமுக மேல வரல? இந்த குற்றச்சாட்டு ஏன் தமாக மேல வரல? இந்த குற்றச்சாட்டு ஏன் காங்கிரஸ் மேல வரல? திமுக வரவே இல்லையே. நிவாரணப்படி செய்ய எங்க நிவாரணப்படி செஞ்சாங்க? மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது யார் வந்தது? 4-5 நாளைக்கு பிறகு சைதாப்பேட்டை பாலத்துக்கிட்ட நின்று திமுக தலைவர் கருணாநிதி 2 பேரை பார்த்துட்டு போனாரு. மு.க. ஸ்டாலின் எங்க இருந்தாரு? அவர் கேரளாவில் இருந்தாரு. எங்க இருந்தார் மு.க. ஸ்டாலின்? மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே அம்மா முடுக்கி விட்டாங்க அரசு இயந்திரங்கள்லாம். யார் செஞ்சது நிவாரண பணி? மழை விட்டதுக்கு பிறகு இவங்க எல்லாம் போய் அந்தந்த ஏரியாவில் போய் இவர் நிவாரண பணிகளை பார்த்தாரு, போட்டோ எடுத்து காட்டினாங்க. அவ்வளவுதானே. கொஞ்சம் ஒரு அரை அடி தண்ணி இருக்கும்போது அந்த தண்ணியில நடந்த மாதிரி ஒரு சீனு அம்மா செஞ்ச மாதிரி இந்த நிவாரண நடவடிக்கை யார் செஞ்சது? அதனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து சென்னை மாநகரம் காப்பாற்றப்பட்டிருக்கு. திமுக வரலங்கிற உங்களுடைய பார்வையை நீங்க வெளிப்படுத்துறீங்க. இந்த குற்றச்சாட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, இல்லாட்டி தங்களுடைய ஆதாயம் தேடிக்கிட்டாங்க, தங்களுக்கான லாபம் தேடிக்கிட்டாங்க, இதுல ஒரு சோகமான நேரத்துல கூட அவங்க தனக்கான அரசியல் லாபம் தேடிக்கிறாங்கன்னு வேற எந்த கட்சி மேலுமே ஏன் குற்றச்சாட்டு வரல? திமுக விட்டுருங்க, அவங்க வரல. மற்ற கட்சிகளையும் கூட்ட நீங்க ஏன் தமாக பத்தி சொல்ல, ஏன் காங்கிரஸ் பத்தி சொல்ல, ஏன் பாஜக பத்தி சொல்ல, ஏன் மதிமுக பத்தி சொல்ல, ஏன் தேமுதிக பத்தி சொல்ல? திரும்ப சொல்றேன் சார், நான் திரும்ப சொல்றேன். அதாவது எந்த கட்சியுமே ஆளுகிற கட்சியை குறை சொல்ற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர நிவாரண பணிகளை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட எந்த கட்சியும் வரல. எல்லாருமே எப்ப வந்தாங்கன்னா தண்ணீர் வடிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருடைய புகைப்படமா அங்க போய் நின்னாங்க, இங்க போய் நின்னாங்க அப்படின்ற மாதிரி படம் வந்தது. தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் போது நின்னது யார்?
அம்மாவுடைய அரசாங்கத்தினுடைய எந்திரம் போச்சு அம்மாவுடைய ஆணையின் பேர்ல. தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. 134 இடங்கள்ல அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இந்த தேர்தல் எந்த முறைகேடும் இல்லாமல், ஆளுங்கட்சி தரப்பில் ஒரு பைசா கூட கொடுக்காமல், முறைகேடு இல்லாமல், பணப்பட்டுவாடா இல்லாமல் ஒரு பரிசுத்தமான தேர்தலா நடந்தது என்று உங்களால் சொல்ல முடியுமா? இது பரிசுத்தமா நடந்த தேர்தல் தான். இது அதாவது அவங்க திமுக தரப்புல பணப்பட்டு அவங்க எப்பவுமே அவங்ககிட்ட எப்போ ஒரு பழக்கம் என்னன்னா, திமுக காரவங்க என்ன செய்வாங்கன்னா, அதாவது இந்த தான் திருடி பிறரை நம்பாள். அது திருடிட்டு ஓடும் போது கூட திருட வர்றான்னு சொல்லிட்டு தான் ஓடுவானாமா. ஓடுறவன் தான் திருட. பணப்பட்டு வாடான்னு பெட்டிஷன் கொடுக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருப்பான். அங்க தப்பு நடக்குது, இங்க தப்பு நடக்குது, இதே வேலை. எந்த தேர்தல் நடந்தாலும் சரி, உள்ளாட்சி மன்றத்தில் ஒரு உறுப்பினருக்கு தேர்தல் நடந்தா கூட பணப்பட்டுவாடா நடக்குது, கமிஷனுக்கு ஒரு 5 பேர் சேர்ந்து போய் கொடுப்பாங்க. திமுக புகார் கடிதம் இதைதானே செஞ்சாங்க. திமுக பணம் கொடுத்தது, அதிமுக கொடுக்கவே இல்லை. நாங்க கொடுக்கவே இல்லையே. நாங்க கொடுத்து ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லையே. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செஞ்ச சாதனைகள், தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு செய்யப்பட இருக்கிற சாதனைகள் மக்களுக்கு போய் சேர்ந்தது. அப்புறம் தேர்தல் ஆணையம் பல இடங்களில் நடவடிக்கை எடுத்து பணம் எல்லாம் பறிமுதல் பண்ணாங்களே, அதெல்லாம் வேற யாரோ ஒருத்தருடைய பணமா இல்லாட்டி எல்லாமே திமுகவுடைய பணமா? இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் தான் சார். திமுக செய்யக்கூடிய, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இவங்க முதல்ல முந்திக்கிட்டு அதிமுக பணப்பட்டுவாடா, அதிமுக வீட்டுல ரெய்டு, திமுக வீட்டுல ஏதாவது பணம் எடுக்கலையா? திமுக வீட்டுல ரெய்டு நடக்கலையா? அதிமுக வீட்டுல ரெய்டு நடக்கலையா? தேமுதிக வீட்டுல கொலுசு எடுக்கலையா? எல்லாம் தான் எடுத்து, எல்லா கட்சி வீட்லயும் தான் எடுத்தாங்க. அப்ப எங்க நாங்களும் பண்ணோம், அவங்களும் பண்ணல. நாங்க பண்ணவே இல்ல. எங்களுக்கு அது அவசியம் இல்ல சார். பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல. புரட்சித் தலைவி அம்மான்ற பேர் இருக்கு எங்களுக்கு, அம்மாவுடைய சாதனைகள் இருக்கு, அம்மாவுடைய புகழ் இருக்கு, அது போதும். அரவக்குறிச்சியில பல கோடிகள் பறிமுதல் செய்யப்பட்ட திரு அன்புநாதனோ, கரூர்ல, தஞ்சாவூர்ல பெயரோட பட்டியலோட வச்சிருந்த திரு கார்த்திகோ அதிமுகவினர் கிடையாதா? அந்த 2 தொகுதியில தேர்தலை, அரவக்குறிச்சியிலையும் தஞ்சாவூர்லயும் தேர்தலை தள்ளி வைக்கப்பட்டதுன்னு அது ஒரு ஆளுங்கட்சியா ஒரு தார்மீக பொறுப்பேற்று அதிமுக பின்னடைவு கிடையாதா? பின்னடைவுன்னு இதை சொல்லிட முடியாது. இது தேர்தல் கமிஷன் எடுத்திருக்கிற முடிவு. ஆனா பணம் தான் ஒரு காரணம்னா திமுகவுக்கு தான் இதுல பெரிய பங்கு இருக்குது. கேசி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய பணக்காரர்னு சொல்றாங்க, கேள்விதான். தொழிலதிபர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வீட்லயும் தான் பணம் எடுத்திருக்காங்க, அவருடைய பையன் வீட்டுல தான் பணம் எடுத்திருக்காங்க. இல்ல ஒரு தேர்தல் ரத்து செய்யப்படுது அப்படிங்கும் போது அதை நம்ம உடனே நடத்தணும், நம்ம வேட்பாளர்கள் மட்டும் தான் கேட்கறாங்க. அதிமுக வேட்பாளர்கள் தான் இந்த தேர்தலை உடனே நடத்துறதுக்கான முயற்சியில மேற்கொள்ளுங்கன்றாங்க. மற்றவர்கள் எல்லாம் இதை திரும்பி தள்ளி வைங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ஒரு சந்தேகம் இயல்புல ஏற்படும், ஏன் இவங்க இந்த கட்சி மட்டும் ஏன் ஆரோப்பட்டு கேட்கறாங்க? இன்னைக்கு திமுக தலைவர் கருணாநிதி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, தேர்தல் நடந்திருந்தா திமுக தான் ஜெயிச்சிருக்குமா. அப்ப என்ன அர்த்தத்தில் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் விழால இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. தந்தி டிவில தான் ஓடிட்டு இருக்கு. அது தேர்தல் நடந்திருந்தா நாங்க அப்ப அவருடைய என்ன தேர்தல் நடக்கணும்ன்றது தானே. அது முதல்ல ஒரு பேச்சு, 2வது ஒரு பேச்சு, 3வது ஒரு நிலையான பேச்சு, உறுதியான பேச்சை எப்பவுமே திமுக தரப்புல பேசுறது இல்ல. அதான் விஷயம். நாங்க மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம்ன்றத சொல்றோம். எந்த நேரத்திலையும் மக்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றத நாங்க சொல்றோம். இந்த தேர்தல்ல நீங்க கடுமையான பிரச்சாரம் பண்ணி ஆளுங்கட்சியா மீண்டும் வந்திருக்கீங்க. ஆனா ஒரு வலுவான எதிர்க்கட்சியா இதற்கு முன்னாடி வரலாற்றுல இல்லாத அளவுக்கு 89 இடங்கள் தானேவும் கூட்டணியோட சேர்ந்து 98 இடங்களும் பெற்றிருக்கு அப்படின்னா மக்கள் திமுகவை அவ்வளவு சாதாரணமா புறக்கணிச்சல, தள்ளி வச்சிடலங்கிறத மறந்துட முடியுமா? அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்றது அதான் முதல் கேள்விக்கே பதில் சொன்னேன். அவங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் சதி வலையெல்லாம் பின்னி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல அவங்களை கண்டு நாங்க மிரண்டுருவோம் அப்படின்றதெல்லாம் நடக்காத காரியம். இந்த 89 இடங்கள் அவங்க பெற்றது முறையான வழியில இல்லையா? முறையான வழியா இல்லையான்றது அவங்களுக்கு தான் தெரியும். இல்ல மக்கள் ஒரு வலுவான ஆளுங்கட்சியை மீண்டும் கொண்டு வைக்கும் போதே அதற்கு நிகரான எதிர்கட்சியை வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது மக்களுடைய பார்வையில ஜனநாயகத்துக்கு 2மே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது ஒரு பக்கம், திமுக இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சியா வருது, அதுக்கும் சேர்த்தான வாக்களிச்சிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. ஆனா வலுவா இருக்கிறாங்கன்னு சொல்றத நான் ஏத்துக்க முடியாது. 23 இடங்கள் கடந்த சட்டமன்றத்தில் இருந்தாங்க. இந்த முறை அவங்க 89 இடங்கள் இருக்காங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இல்லையா திமுக பொறுத்த அளவுக்கு? அது அவங்க எப்படி வளர்ச்சின்றது எப்படி எடுத்துக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா
இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு வலுவான இயக்கம்னா அனைத்து இந்திய அண்ணா திமுக எதிர்கட்சி வரிசையில இருக்கட்டும், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், எதிர்கட்சி வரிசையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுல அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்கள்ல 5000 வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 இடங்கள் வந்து 1000 வாக்கு குறைவா, 11 இடங்கள் வந்து 3000 வாக்கு குறைவா, மொத்தமா பார்க்கும்போது ஒரு 30 இடங்கள்ல 5000 வாக்குக்கும் குறைவா தான் வந்திருக்கு. இந்த 5000 வாக்கு தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 30 தொகுதிகளில் மார்ஜின் அப்படிங்கும் போது அப்படியே இந்த 30 தொகுதியில் வந்து திமுக பக்கம் இருந்தா தேர்தல் முடிவே மாறி இருக்கலாம் இல்லையா? ஒரு டிசிசிவான ஒரு ஸ்ட்ராங்கான வெற்றின்னு அதிமுக பெற்றக்கூடிய வெற்றியை சொல்ல முடியுமா? இல்ல சார், அப்படி சொல்ல முடியாது. இது வந்து உறுதியான வெற்றின்னு தான் நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இதுதான் உறுதியான வெற்றி. இது எப்படி நீங்க அப்படி இருந்தால் அப்படி வந்திருக்கும் எப்படி கணக்கு போடுறது? 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதை சட்டமன்றத்துக்கு பிரிச்சீங்க, 37 பாராளுமன்ற தொகுதியில் அவங்க வெல்றீங்க. நீங்க அதை நீங்க சட்டமன்றத்துக்கு பிரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 216 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றதாகுது. அது சட்டமன்றமா பிரிக்கும் போது பாராளுமன்ற தொகுதியில் இந்த முறை நம்ம 134 தொகுதியில் வெல்றோம். இது ஒரு பக்கம் 30 தொகுதியில் வாக்கு வித்தியாசமே ரொம்ப கம்மி. 5000 வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல இடங்களில் கவுன்சிலர் தேர்தலே கிடைக்கக்கூடிய வாக்கு. அப்ப வாக்கு வித்தியாசம் குறைவான ஒரு கடுமையான போட்டியை திமுக ஏற்படுத்திருக்கு நீங்க பார்க்கணும். தேர்தல்னாலேயே கடுமையான போட்டி தான் இருக்கும். அது அது பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது. நீங்க தேர்தல்னாலேயே யாரு வெற்றி பெறவங்க 100 ஓட்டுல இருந்தாலும் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. யாருமே ஜெயிக்கிறதா கணக்கு, அது ஜெயிக்கிறது கணக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்காக வலுவான இயக்கம்ன்றதை ஒத்துக்க முடியாது. இல்ல இந்த இடத்துல நம்ம கடந்த முறை 150 தொகுதியில் வச்சிருந்தோம். 2011 அதிமுக பலம் 150க்கு மேல இருந்துச்சு. கூட்டணி கட்சியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 180 தொகுதியில் தேமுதிக அவங்களோட கூட்டணி போயிட்டாங்க. அப்ப அந்த முறை 180 தொகுதியில் வச்சுட்டு இருந்ததை இப்ப 130 குறைஞ்சிருக்கு, 134 குறைஞ்சிருக்கு. இது ஒரு வளர்ச்சியிலிருந்து ஒரு பின்னடைவு தானே பார்க்கணும். நீங்க மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வந்து மகிழ்ச்சி அடைகிறதா, இல்லாட்டி எம்எல்ஏ கூட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு வருத்தப்படுறதா? அது பின்னடைவுன்றதை சொல்ல முடியாது. மக்களுடைய தீர்ப்பு. எல்லாரும் இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அம்மாவை மட்டுமே குறி வச்சுதான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிரச்சாரமே இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா திமுக தலைவர் கருணாநிதியா இருந்தாலும் சரி, இவர் விடியட்டும்னு தெரிஞ்ச நமக்கு நாமே மு.க. ஸ்டாலினா இருந்தாலும் சரி, மக்கள் நல கூட்டணியை சார்ந்த 4 தலைவர்களா இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி, எல்லா தலைவர்களுமே சேர்ந்து ஒரே குறி அம்மாவை தான் வச்சாங்க. அம்மாவை தான் ஒரு குறி வச்சு அவங்க வரக்கூடாதுன்னு ஒரு வியூகம் மாதிரி வச்சுட்டு தான் எல்லா அரசியல் கட்சிகள் தலைவருடைய தாக்குதல் இருந்துச்சு. எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரா வந்திருக்கிறாங்கன்னா இது பலம் தானே. இல்ல, மக்கள் நல கூட்டணிங்கிறது அதிமுகவுடைய ஒரு மறு அணி அப்படின்னு சொல்லி தான் விமர்சனம் வச்சாங்க. இந்த அணி அமைஞ்சதே அதிமுக ஹெல்ப் பண்றதுக்கு தான். இதெல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமான பேச்சு சார். நீங்க பாத்தீங்கன்னா இதில் யாராவது நம்புவாங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய் பிரச்சாரம், எவ்வளவு பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டது. நீங்க விமர்சனத்துக்கு என்ன சார், எல்லாரும் விமர்சனம் சொல்றவங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போலாம். நீங்க தேமுதிக தலைவர் விஜயகாந்தா இருந்தாலும் சரி, பிரேமலதா விஜயகாந்தா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேச்ச பாருங்க. முதல்ல எப்படி எங்களுடைய மறு அணி எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்க பிளக்கக்கூடிய ஓட்டு யாருக்கு லாபம் அப்படி பாத்தீங்க. ஓட்டு கணக்கெல்லாம் பாக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து குறி வச்சது அம்மாவை தான், அம்மாவை வீழ்த்தணும்னு. ஆனா இத்தனை பேரையும் வீழ்த்தி இன்னைக்கு ஒரு பெண்ணா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சரா வந்திருக்கிறாங்கன்னா அது பலம். இப்ப 134 தொகுதி திரும்ப வென்றுட்டாங்க. அடுத்த 3 தொகுதியில தேர்தல் நடக்க இருக்கு. அதுல என்ன பார்க்கணும். இன்னைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கூட தனித்து போட்டியிட்டதன் மூலமா ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அதிமுக எடுத்ததோ? ரிஸ்க்னு சொல்லி எப்பவுமே எங்க அம்மா அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்பவுமே ஒரு தன்னம்பிக்கை உடையவங்க. அம்மா துணிச்சலானவங்க. அவங்க எப்பவுமே ஒரு காரியத்தை நினைச்சு முன் வச்சாங்கன்னா அதுல எப்பவுமே வெற்றி தான். இல்ல, இன்னைக்கு அவங்க சாதிச்சிட்டாங்க அப்படிங்கறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா இதுல கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியான ஏற்படுத்தி, ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30 தொகுதியில 5000 வாக்குமான கம்மியான வித்தியாசம். இன்னைக்கு அன்னைக்கு அதிமுக கூட பாஜகவோ தமாகவோ அவங்க இயல்பான கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி அமைஞ்சிருந்தாங்கன்னா ஒரு கிளியர் கட்டான வெற்றி கிடைச்சிருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஜெயிப்புமா தோக்கமாங்கிற மாதிரி நிலைமை வந்திருக்காது. இல்ல, நீங்க நாடாளுமன்ற தேர்தல் அங்கே அப்போ அப்படிதான் இருந்தாங்க. சட்டமன்ற தேர்தல் இந்த முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க அம்மா. நீங்க வாக்களிக்க போறவர்கள் மக்களோட நான் கூட்டணி வச்சிருந்தேன்னு சொல்றாங்க அம்மா. நீங்க மக்களோட கூட்டணி வச்சிருந்தேன் அம்மா சொல்லும் பொழுது இது எப்படி ரிஸ்க்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு இணையா அவங்க வாக்கு வாங்கினது உங்களுக்கு ஒரு உறுத்தலா தெரியலையா? உங்களுக்கு திமுக ஒரு அதல பாதாளத்துக்கு போயிருச்சு, அந்த கட்சியை முடிஞ்சு போச்சு. அவங்க நம்மள தமிழக முதலமைச்சர் என்ன பிரச்சாரத்தை சொன்னாங்க, அந்த கட்சியை நீங்க ஓட விரட்டுவீங்களா, அவங்க தலைவர்களை நீங்க துரத்துவீங்களா, அவங்களை திரும்ப எந்திரிக்க விட அளவுக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டாங்க. ஆனா அவங்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பெற்றிருக்காங்களே. அப்ப நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சதா அப்படிங்கிற கேள்வி வருது. சார் எழுச்சின்னு எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க இந்த தேர்தல்ல வாக்களிக்க போறவங்க பொதுமக்கள்.
அந்த பொதுமக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனாலேயே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எப்படி ஏத்துக்க முடியும்? ஜெயிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய எழுச்சி. நாங்க ஆளுங்கட்சியா வந்திருக்கிறோமா இல்லையா? மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் வந்திருக்காங்களா இல்லையா? நீங்க அந்த கோணத்துல பாருங்க. இந்த தேர்தல் வெற்றிக்கு நீங்க மீண்டும் வந்து ஒரு 32 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து அப்படிங்கிற நிலைமைக்கு பெண்களை நீங்க குறி வச்சதுதான் ஒரு முக்கியமான காரணம். அவங்களை குறி வச்சு அந்த ஸ்கூட்டர் பாதி மானிய விலையில ஸ்கூட்டர், அவங்களை குறி வச்சு செல்போன், அவங்களை குறி வச்சு பாலுக்கான விலை நிர்ணயம், இது போன்ற பல விஷயங்கள் பெண்களை குறி வச்சு பண்ணும்போது தாய்க்குளங்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. அவங்களை நீங்க சரியா டார்கெட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து இன்னைக்கு வரும்போது நல்ல கேள்வி சார் இது. அதாவது இன்னைக்கு நான் வரும்போது சாதாரண ஒரு மாலை பத்திரிகையில படிச்சேன். ஒரு பெண் சொல்றாங்க, ஒரு இல்லத்தரசி, அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நான் ஒரு பொண்ணு தான் தமிழ்நாட்டை ஆளணும், அதனால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மா பேரை சொல்லி அவங்களுக்கு தான் நான் வந்து அவங்க அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது மாதிரி எல்லா பெண்களுமே நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னா சார், பெண் குழந்தைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்த நிலை தமிழ்நாட்டுல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் தலை நிமிர்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? சுய உதவிக்குழு பெண்கள் இல்லாத கிராமமே கிடையாது. அதுக்கு திமுக கிரெடிட் எடுக்குது. அதெல்லாம் திமுக எப்படி சார் கிரெடிட் எடுக்க சுய முடியும்? உதவிக்குழுக்கு திமுக அவர் துணை முதலமைச்சரா இருந்தபோது அவரே நின்னு சுழல் கோப்பைகள் பரிசுகள் லட்சணம் எங்களுக்கு தெரியும் சார். சுழல் கோப்பை கொடுத்த இவர் கொடுத்துட்டு வந்துட்டாரு. அப்புறம் பூரா அந்த செக்கெல்லாம் பாஸ் ஆகாம அவங்க எல்லாம் பேங்குக்கும் இதுக்கு அலைஞ்ச கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். அந்த சுழல் நிதி கொடுத்த லட்சணம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். பெரிய வேடிக்கை கேளுங்க, இது முக்கியமான விஷயம். இந்த மகளிர் மேம்பாட்டு கழகம் அப்படின்ற அந்த பிரிவு வந்து சமூக நலத்துறையின் கீழே தான் செயல்பட்டு இருந்தது. உங்க ஏரியா? ஆமா, கீழே தான் இருந்தது. 2001 இவங்க என்ன பண்ணாங்க, பெண்கள் வந்து இவங்க கூட்டத்துக்கே வர்றதில்லை, இவங்க பேசுற கூட்டங்களுக்கே அதிகமா வர்றதில்லை. ஆக பெண்களை எப்படி கவர்றதுன்னு பார்த்து உள்ளாட்சித்துறை அமைச்சரா இவர் இருந்தாரு. யாரு? மு.க. ஸ்டாலின். என்ன பண்ணிட்டாரு, திட்டம் போட்டு சமூக நலத்துறையில் இருக்கிற மகளிர் மேம்பாட்டு கழகத்தை எடுத்து உள்ளாட்சித்துறைக்கு கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து இவர் எங்க போனாலும் சுய உதவி குழு பெண்கள் எவ்வளவு திட்டம் போட்டு சுழல் நிதி கொடுக்கிறாரா? சுழல் நிதி. நீங்க சமூக வளர்த்தும் நலத்துறை அமைச்சரா இருந்தீங்கனால இந்த விஷயத்த சொல்றீங்க. அந்த சுய உதவி குழு எல்லாம் என்ன ஆச்சு? ஆனா இதே சுய உதவி குழு ஆகட்டும், மற்ற மூலூர் ராமாமிர்த அம்மையார் திருமண உதவி திட்டமா இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களை திமுக தானே முன்னெடுத்து செஞ்சது. அதுதான முதல் கை அவங்க தான் எடுத்து வச்சாங்க. அவங்க தானே இது போன்ற திருமண உதவி திட்டத்துல திரும்ப சுய உதவி குழு அவங்க கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டாந்து சொல்லாதீங்க. அப்படித்தானங்க அவங்க சொல்றாங்க. இல்லைங்க சார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் சுய உதவி குழுக்களையே கொண்டு வந்தாங்க. அம்மா அவர்கள் ஆரம்பிச்சதுதான் சுய உதவி குழுவே. இத வந்து இவங்க பெருசுபடுத்தி நாங்க கொண்டு, அது எப்பவுமே திமுக ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அம்மா அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, அடுத்த நாளே திமுக தலைவர் கருணாநிதி இந்த திட்டத்தை நான் 1979 ஆரம்பிச்சிருவாரு. எதை சொன்னாலும் சரி, அம்மா எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் இதை நான் தான் கொண்டு வந்தேன், இதை நான் அப்படி உரிமை எடுத்துக்கொண்டே அரசியல் செய்து பழக்கப்பட்டவர்கள் திமுகவை சேர்ந்தவர். ஆட்சிக்கு வந்துட்டாலும் கூட பல்வேறு திட்டங்களை நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில வெளியிட்டீங்க. இலவசமா, அதாவது பாதி விலையில நாங்க பெண்களுக்கான மகளிருக்கான ஸ்கூட்டர், இந்த மாதிரி மின்சாரம் வந்து 100 யூனிட் வந்து முதல் கட்டமா மின்சாரம் இலவசம், காலை உணவு திட்டம், பள்ளிக்கூடங்கள்ல நிறைய திட்டங்கள் அறிவிச்சீங்க. ஏற்கனவே தமிழ்நாடு கிட்டத்தட்ட 2,40,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன்ல இருக்கு. இப்ப புதிய திட்டங்களை நிறைவேற்றுறது மூலமா, செயல்படுத்துறது மூலமா நீங்க அப்படியே எல்லாத்தையுமே செய்ய போறீங்கன்னு ஏற்போம். அப்படி புதிய திட்டங்களை அமல்படுத்துறது மூலமா இன்னமும் உங்களுடைய கடன் சுமை கூட போகிறது. தமிழ்நாட்டை கடன் சுமையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு என்ன திட்டம் இருக்கு? எப்ப அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் திமுக வந்து எப்பவுமே கஜானாவை காலி செஞ்சுட்டு தான் போவாங்க. எப்பவுமே மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்துதான். ஆனா இந்த முறை நீங்க அப்படி சொல்ல முடியாது. இந்த முறை வந்து 2011 இருந்து 16 வரைக்கும் ஆட்சியில் இருக்கு. நீங்க தான் 16 இருந்து அடுத்த ஆட்சி சரி பண்ணி தான் 5 வருஷம் ஆட்சி நடத்திருக்காங்க. சரி பண்ணி தான் கடன் குறைஞ்சிருக்கு. 2011 கடன் வாங்காம எந்த நாட்டுல அரசாங்கம் நடக்குதுன்னு சொல்லுங்க. 2011 தேர்தல் சொல்லுங்க சார். நான் சொல்றேன், கரெக்ட். கடன் வாங்காம எந்த ஆட்சி நடக்காது. எந்த ஆட்சி நடக்குது? ஒபாமா கடன் வாங்கி ஆகணும், அமெரிக்கா கடன் வாங்கி ஆகணும். பெரிய விஷயமா சொல்றீங்களே? நான் பெரிய விஷயமா கருதல. 2011 அதிமுக வந்து தேர்தல் அறிக்கையில 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இந்த தமிழக மக்களை கடன் வாங்கி தமிழக மக்களை கடனாளி ஆக்கி இருக்கிற திமுக அரசுன்னு அதிமுக தேர்தல் அறிக்கையில 2011 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 1 லட்சம் கோடி கடன்கிறத கடனாளி ஆக்குறாங்க. இன்னைக்கு 2,40,000 கோடி கடன் இருக்கும். இது எப்படி அடைக்க போறோம்? கடன் இருக்கிறது இயல்பு, நான் புரிஞ்சுக்கிறேன். இது எப்படி அடைக்க போறோம்னு கேட்கிறேன். நீங்க ஒரு மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு திட்டம் தீட்டும் போதே
அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்பது குறித்து அம்மா அவர்கள் பல்வேறு வியூகங்களை வகுத்துத்தான் இந்த திட்டங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா? இல்ல, இதற்கு முன்னாடி மது விற்பனை ஒரு மிக முக்கியமான வருமானமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கு மேல ஆண்டுக்கு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த முறை அவங்க மது விற்பனை நாங்க படிப்படியா குறைப்போம் சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமா 500 கடையை நாங்க மூடுறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சோ இது ஒரு படிப்படியா குறைக்கும் போது அந்த வருமானமும் குறைஞ்சிருமேங்கிறதான கேள்வி. நீங்க வருவாயை பெருக்குவதற்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை அவர்கள் உருவாக்குவார்கள். நீங்க அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய வழியிலே வியூகங்கள் வகுத்ததுக்கு பிறகுதான் இது போன்ற திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நீங்க வரிகளை உயர்த்துறது இல்ல, மிக சமீபங்கள்ல வரி எங்க உயர்த்த விடுறீங்க? எங்க வரியை உயர்த்த விடுறீங்க? கொஞ்சம் ஏத்தனா உடனே போராட்டம் தூண்டி விடுறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு. அரசாங்கத்துக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கே எது பண்ணாலும் வரியே ஏற்றக்கூடாது. எப்படி சமாளிப்பீங்க? கடனும் வாங்கக்கூடாது, மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் கொடுக்க கூடாது. அப்புறம் எப்படி ஆட்சி நடத்த முடியும்? அதுதானே ராஜதந்திரம். அதுதான் எங்க அம்மா. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதுதான் எங்க அம்மா. அதான் ராஜதந்திரம். அந்த ராஜதந்திரத்தோடு தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இல்ல, அந்த கடன் குறையணும் இல்லையா? கடன் குறையிலேயே 1 லட்சம் கோடியா 2011 ஆட்சி ஏற்ற போது இருந்தது. இன்னைக்கு 2016 240,000 கோடியா இருக்கு. குறிப்பாக அது இந்த பேசிட்டு இருக்கிறவங்க கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல. இத பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க, கடன் சுமை. அவங்க கவலைப்பட வேண்டாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு கடன், எவ்வளவு வருவாய் அப்படின்றதெல்லாம் அம்மா அவர்களுக்கு தெரியும். அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். இவங்க சும்மா வெளியில உட்காந்துக்கிட்டு கடன் சுமை இருக்கிற எப்படி? அது வெளியில இருக்கவங்க பேச வேண்டாம்னா, இந்த கடன் ஒரு கட்சி சார்ந்ததோ, ஒரு முதலமைச்சர் சார்ந்ததோ, ஒரு அமைச்சரவை சார்ந்ததோ கிடையாது. இது நாடு சார்ந்தது. இந்த கடன் 2,40,000 கோடி விழுந்திருக்குன்னா வளர்மதி அம்மா மேலேயும் விழுந்திருக்கு, என் மேலேயும் விழுந்திருக்கு, பாக்குற ஒவ்வொருத்தர் மேலேயும் விழுந்திருக்கு. அப்ப கடன் சுமை பற்றி பேசக்கூடாதுங்கிற சிந்தனை எப்படி வரும்? அதாவது அதான் முதல்ல சொன்னேன், எல்லா தரப்பை சேர்ந்தவர்களும் எதிர்பார்ப்புகளோட இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வு கேட்கிறாங்க. எல்லா தரப்பை சேர்ந்தவர்களும் போராட்டம். இவங்களை எல்லாம் திருப்தி பண்ணணும்னா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு நடவடிக்கையா அவங்க எடுத்துதான் ஆகணும். இந்த இலவச திட்டங்களை குறைக்கலாம்ல? ஒவ்வொரு முறை இலவச திட்டங்களுக்கு கடுமையான செலவு போயிட்டே இருக்குல்ல, மானியம் கூடிட்டே இருக்குல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு விலையில்லாத திட்டங்களை நீங்க எப்படி அதை நீங்க குறைக்கணும், அது சரியில்லைன்னு எப்படி சொல்வீங்க? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. நீங்க இப்போ மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சைக்கிள் கொடுத்தாங்க. அந்த சைக்கிள் மூலம் நீங்க பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல எல்லாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போவோம். அப்ப ஆண்கள் சைக்கிளை பின்னாடி உட்காந்துட்டு போவோம். சைக்கிள் ஓட்ட கூட விட மாட்டாங்க, ஆசையா இருந்தா கூட. இன்னைக்கு இந்த பிள்ளைங்க 5 கிலோமீட்டர் கூட சைக்கிள்ல போய் படிக்கணும்ன்ற ஆர்வத்துல போறாங்கன்னா அது தப்பா? இல்ல, யாருமே சைக்கிளையோ ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். தப்பு இல்ல, நான் சொல்லி முடிச்சேன். தப்பு இல்ல. அதாவது சைக்கிள் திட்டத்தை யாருமே விமர்சிக்கல, மடிக்கணி விமர்சிக்கல. இல்ல, நீங்க இப்ப ஸ்கூட்டர் கொடுக்கறது எப்படி விமர்சிப்பீங்க? இப்ப பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க பிள்ளைங்க, அவங்க சொந்தமா வாங்கிட்டு போறாங்க. எங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கற பிள்ளைங்க சொந்தமா பைக் வாங்கிட்டு போறாங்க. அரசாங்கம் மானியம் கொடுத்ததால வாங்கிட்டு போறாங்க. பாதி வேலையில அரசாங்கம் கொடுக்கும்போது சுமையா மாறுது. கலர் டிவியும் நீங்க பெண்களுடைய சுமையை குறைக்கணும்ன்றது அம்மாவுடைய நோக்கம். பெண்கள் பறந்து சிட்டுக்குருவிங்க மாதிரி, வண்ணத்து பூச்சிகள் மாதிரி ஸ்கூட்டர்ல பறக்கணும், ஸ்கூட்டர்ல போகணும் பிள்ளைங்க. ஐடி கம்பெனிக்கு பஸ்ல இடிச்சுன்னு போக கூடாது. அதுங்க சுயமா சொந்தமா ஜாலியா போகணும். அது தப்பா? தப்பே கிடையாது. நானும் சொல்றேன், வேலைக்கு போகும் பெண்களுக்கு தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. வேலைக்கு போகும் பெண்கள் தானே வாங்கி அவங்களுடைய வாங்கும் சக்தியை நீங்க ஊக்குவிக்காம, அவருடைய சொந்த திறனை ஊக்குவிக்காம, ஏன் நீங்க அப்படி அந்த பார்வையில பாக்குறீங்க? ஏன் அந்த பார்வையில பாக்குறீங்க? அவங்களுடைய சுமையை அம்மா ஏத்துக்கிறாங்கன்னு பாருங்க. அம்மா ஏத்துக்கிட்டா பரவாயில்லையே, தமிழ்நாட்டுல ஏத்துக்க வேண்டியிருக்கு. அம்மாவுடைய அரசு ஏத்துக்குது. உலகத்துல எந்த நாட்டிலுமே மானியம் இல்லாம இருக்க முடியாது. சில திட்டங்கள் மக்களுக்காக சென்று சேரணும், மாற்றுக்கிறதுல. ஆனா இதற்கான வருவாய் எங்க இருந்து வரும்னு பாக்கணும். இப்ப நீங்க மானியத்துல பெண்களுக்கு வேலை பார்க்கிற பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுக்குறீங்க, நல்ல விஷயம், வரவேற்கிறது. பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு, மறுக்கல. ஆனால் இதற்கான பாதி விலையை எங்க இருந்து கட்ட போறோம்? அரசாங்கம் தானே ஏற்கணும். அரசாங்கம் இருந்தா அரசாங்கத்துக்கு வருமானம் எங்க இருக்குது? வருமானத்துக்கான வரி எங்க உயர்த்தல. எந்த பக்கம் சுத்தினாலும் அங்கங்க குறையுது இல்ல. மது வருவாய் இருந்துச்சு, இப்ப அது குறையுது. அப்ப எங்க வருவாய்க்கு எங்க போங்கிற கேள்வி வரும்ல. நீங்க விலையில்லாத திட்டங்களை மக்களுக்கு வழங்குறது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதுதான் காரணம், இதனால வரி உயர்வு அப்படின்னா அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டா, நீங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அரசாங்கம் ஒரு பகுதியை ஏத்துக்குது. இது தொடர்ந்து நடக்கிறது தான். தொடர்ந்து எந்த ஆட்சி வந்தாலும் அது போல நடக்குது.
அப்படி நடக்கும் பொழுது அம்மா அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களை மட்டும் ஏன் விமர்சனம் பண்றாங்க? ஏன் இப்படி குடுக்குறீங்கன்னு ஏன் கேக்குறாங்க? நிதி ஆதாரத்துக்கு எங்க போங்கனால தான் நம்ம நிதி ஆதாரம் இருக்குன்னா நம்ம இன்னும் நிறைய கொடுக்கலாமே, ஒண்ணு மாட்டுக்கிறதுல. அதனாலதான் காரணம்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது சார். நீங்க விலையில்லாத திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவிச்சிருக்கிறது இந்த வருவாயை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா வருவாயை சரி செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையில தானே இவ்வளவு பண்ணிருக்காங்க. நான் ஒரு மாதிரி யூகிக்கிறேன். இப்ப போன முறை எப்படி மணலை விற்பனை அரசுடைமை ஆக்குனாங்களோ அது போல இந்த முறை கிரானைட்டும் கனிம வளங்களை மண்ணுகள் அரசுடைமை ஆக்கும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதுல இருந்து ஒரு பெரிய ரெவென்யூ வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த விற்பனையை கனிம வளத்துக்கும் கிரானைட்டுக்குமான விற்பனையை அரசே ஏற்று நடக்கும் போது போன முறை மணலுக்கு நடந்த கூட தவறுகள் நடக்காம இருக்கான வாய்ப்பு இருக்கா? மணல் என்ன பண்ணாங்க, அரசாங்கமே குவாரி ஏற்று நடத்தும் சொன்னாலும் அதுக்கான யார்டும் மற்ற விஷயங்கள் தனியார் தான் கொடுக்கப்பட்டது. அதுல என்ன நடந்துச்சு, 500 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு அரசாங்கம் கொடுக்குது, ஆனா 3000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு வெளியில விற்கப்படுது. அப்ப இது மாதிரி கிரானைட்டையும் மணல் கனிமூலங்களையும் மணல் அரசாங்கம் இருக்கும்போது மிகப்பெரிய அளவுல லாபம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுலயும் மிடில் மேன் இல்லாம இருப்பாங்களா? அந்த மாதிரி மிடில் மேன் இருக்கக்கூடிய வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு அவசியம் ஏற்பட சான்ஸ் இல்ல. அரசாங்கத்துக்கு தான் வருவாய் வர்றதுக்கு தான் அரசாங்கம் இருக்குமே தவிர தனியார் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியாது இல்ல. அது எங்கேயோ யாரோ செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் அரசாங்க பொறுப்புன்னு சொன்னா எப்படி முடியும்? ஒரு மணல் கொள்ள நடக்குது, கிரானைட் கொள்ள நடக்குது, நடவடிக்கை எடுக்காம இருக்கா? அதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? அரசாங்கம் தான் நிர்வாக பொறுப்புல இருக்குது. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களா? உங்களுக்கு இப்ப பாத்துட்டு இருக்கீங்களே நிறைய செய்திகள்லாம், அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களா? நடவடிக்கை எடுத்தா கொள்ளை நடக்குமா? கொள்ளைன்னா இல்ல, மணல் கொள்ளைன்னு புகார் வருது, கிரானைட் கொள்ளைன்னு புகார் வருது, நீதிமன்றங்கள் வழக்கு நடந்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களா? கிரானைட் விவகாரத்துல சகாய கமிஷன் அமைக்கும் போது நீதிமன்றம் அந்த கமிட்டியை அமைக்கணும் அவ்வளவு உத்தரவாதமா உறுதியா இருந்துச்சு. அமைக்க வேண்டாம் மேல மேல முறையீடுக்குள்ள போயிட்டு இருந்தோம். அப்ப நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு உறுதித்தன்மை இருந்துச்சுன்னா நீங்க எந்த கமிட்டினாலும் அமைச்சுக்கோங்க. அம்மா அவர்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கிறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தை இருக்க முடியாது. ஏன்னா இவங்க ஏதாவது தவறான தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்து மேல, வீணான குற்றச்சாட்டுக்கு. எந்த தவறு நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்காம இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாதகமா துணை போயிருக்குமா? படிப்படியான மதுவிலக்கு அமல்படுத்தும் சொல்லி தமிழக முதலமைச்சர் சொல்லும் போது அதற்கு முதல்ல 2 மணி நேரம் கடைகளுடைய நேரத்தை செயல்பாட்டு நேரத்தை குறைப்பன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 500 கடைகளை மூடும் சொல்லி இருக்காங்க. இது எத்தனை காலத்துக்குள்ள இந்த முழுமையான மதுவிலக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கால அளவீடு இருக்குதா? இந்த கால அளவு சொல்ல முடியாது. மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் முடிவெடுக்கணும். மாண்புமிகு அம்மா அவர்கள் தெரியும் அவங்களுக்கு. அவங்க அதான் முதலே சொன்னேன், அவங்க தான் செய்ய முடியும்ன்றது மக்களுக்கு தெரியும். அம்மா அவர்கள் மீதி பேரெல்லாம் மதுவிலக்கு கொண்டு வருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அம்மா அவர்கள் மட்டும்தான் உறுதியா சொன்னாங்க, படிப்படியா குறைப்ப, நேரத்தை குறைப்ப. அம்மா அவர்கள் சொன்னாங்க, வந்தோடனே முதல் கையெழுத்தா தானே போட்டாங்க. அம்மா அவர்களுக்கு தெரியும் எப்ப குறைக்கணும், எந்த நேரத்தில் குறைக்கணும், எப்ப இதை முழுமையா செயல்படுத்தணும்ன்றது அம்மாவுக்கு தெரியும். இல்ல, ஒரு கால அளவீடு வேணும்னு சொல்லிட்டு திருமாவளவன் எல்லாருமே சொல்றாங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் எல்லாம் சொல்றாங்க, நீங்க முதல் கட்ட நடவடிக்கை மிகச்சரி, எல்லாரும் வரவேற்கிறாங்க. 500 கடையை இதெல்லாம் காலக்கெடு சொல்லிட்டு இருக்க முடியுங்களா? நீங்க வந்தோடனே செஞ்சிருக்கமா இல்லையா? அடுத்து செய்ய மாட்டாங்களா? இதை செஞ்ச அம்மா அவர்கள் மறுபடியும் செய்ய மாட்டாங்களா? இன்னைக்கு அரசியல் இருந்து தமிழ்நாட்டு மக்களால் வீழ்த்தப்பட்டவர்கள் இன்னைக்கு மதுவை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். அவங்க பிடிச்சதுனால தானே தமிழக அதிமுகவே அதெல்லாம் கிடையாது. அவங்க சொன்னது அம்மா அவர்களுக்கு தெரியாதா? போன நிதிநிலை அறிக்கை வரைக்கும் அம்மா அவர்களுக்கு தெரியாதா? பெண்கள் இந்த மாதிரி பெண்கள் இந்த மது பிரச்சனையினால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அம்மாவுக்கு தெரியாதா? ஆனா போன நிதிநிலை அறிக்கை வரைக்கும் முன்னாள் அமைச்சர் திரு நத்தம் அவர்கள் மதுவிலக்கெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. தேர்தல் அறிக்கையிலும் பிரச்சாரத்துல தானே வருது இந்த வார்த்தையை, படிப்படியாங்கிற வார்த்தை வருது. மாண்புமிகு அம்மா அவர்கள் தெளிவா இதுதான் செய்ய முடியும், இப்படித்தான் செய்ய முடியும் சொன்னாங்களா இல்லையா? நீங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதெல்லாம் கேட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்கெல்லாம் ஆட்சி நடக்குது. அம்மா அவர்கள் எடுக்கிற முடிவுதான், அவங்க சொல்றதுதான் முடிவு. அவங்க சொன்னாங்கன்றதுக்காக எடுக்கல. ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருந்தது. மதுவிலக்கு எப்படி ஒரு பெரிய பிரச்சனையா பேசப்பட்டது, அதே மாதிரி லோக் ஆயுக்தா கொண்டு வரணுங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பா இருந்தது. இந்த ஆட்சியில் அதற்கான வாய்ப்பு இருக்குதா? போன முறை இதே மாதிரி நிதிநிலை அறிக்கையிலும் மற்ற சந்தர்ப்பங்களும் பேசும்போது அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு அதிமுக தெளிவா மறுத்தது. ஒரு வெளிப்படையான நிர்வாகம் நடக்கிறது அப்படிங்கறத மக்களுக்கு காட்டுறதுக்காக ஏன் லோக் ஆயுக்தா கொண்டு வரக்கூடாது? இப்ப வெளிப்படையான நிர்வாகம் தான் நடந்துட்டு இருக்கு. திட்டுத்தனம் இருக்கா? வெளிப்படையான நிர்வாகம் என்னன்னு சொல்லுங்க.
எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க, வெளிப்படையான நிர்வாகம்னா என்னன்னு. ஒரு விசாரணை ஏதாவது தேவை அப்படின்னா எந்த விசாரணைக்கும் தயார் அப்படிங்கறத ஒரு வெளிப்படையான நிர்வாகம். எல்லாரும் எந்த விசாரணைக்கு தயாராத்தானே. நீங்க விசாரணைனாலும் எந்த விசாரணைக்கும் தயார். என்ன விசாரணை? ஒரு அமைச்சர் மேல குற்றச்சாட்டு சொன்னா அதை ஏன் நாங்க அந்த விசாரணைக்கு தயார் இந்த பயந்துறாங்களா எல்லாரும்? இல்லையே. பதவி ஏற்பு அன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கை கொடுப்பது பற்றி ஒரு சர்ச்சை வந்துச்சு. அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இன்னைக்கு தான் ஆயிருக்கிறாரு, அன்னைக்கு கிடையாது. திமுகவுடைய தலைவரா அவர் இல்ல, ஒரு கட்சியோட தலைவரா இல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா மட்டும்தான் இருந்தாரு. முதலமைச்சரை குறிப்பிட்ட போல சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கெல்லாம் அமர வைக்கப்படுமோ அங்க அமர வைக்கப்பட்டார், மாற்றுகிறது. ஆனா ஸ்டாலின் ஒரு ப்ராமினன்ட் லீடர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், ஒரு முக்கியமான தலைவர் அப்படிங்கிறது தெரியும். அவருக்கு முன்வரிசையில் ஒரு இடம் கொடுத்திருந்தா என்ன, அதை வந்து கொடுக்காம இருந்து அது அப்புறம் விமர்சனத்துக்குள்ளாகி அதுக்கு பிறகு முதலமைச்சர் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது அந்த அழைப்புதல்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த அழைப்புதல்லையே 11 மணிக்கெல்லாம் இருக்கையில் அமர வேண்டும். இது எல்லாருக்கும் கொடுத்த அழைப்புல இருக்கு. அமைச்சர்களுக்கு கொடுத்த அழைப்புல இருக்கு, சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு அரசு அலுவலருக்கு கொடுத்திருக்கிற அழைப்புதல்ல இருக்கு. ஆனால் நீங்க சொன்னீங்களே நாடு போற்ற நல்ல தலைவர், இப்ப சொன்னீங்களே ரொம்ப உன்னதமான தலைவர் சொன்னீங்களே மு.க. ஸ்டாலின், அவர் எத்தனை மணிக்கு வந்தார் தெரியுங்களா? டிராபிக்ல மாட்டிருப்பாரு. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் இங்க சொல்லக்கூடாது சார். நீங்க டிராபிக்ல மாட்டினார், அவரு டிராபிக்ல மாட்டுவேன்னு தெரிஞ்சா நீ 10 மணிக்கு கிளம்பு, 10 மணிக்கு கிளம்பி 11 மணிக்கு அரங்கத்துக்கு வா. அப்படி வந்து முதலமைச்சர் வந்து உள்ள இருக்கும்போது 11:55 வர்றீங்க. 11:55 வந்தா எப்படி இடம் இருக்கும்? பொதுமக்கள் திரண்டு இருக்காங்க, எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. இருந்தாலும் அரசு அதிகாரிகள் போய் உட்கார்ந்து இருந்தவங்களை எழுப்பி அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். முன்னாடி எல்லாம் மத்திய அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்துட்டாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அதிகாரிகள் நீங்க இந்த காட்சியெல்லாம் பார்த்திருப்பீங்க. பார்த்தவர் கேட்கலாமா அந்த கேள்வியை? பாண்டே சார் கேட்கலாமா? இல்ல, ஏன் 11:55 அவைக்கு அரங்கத்துக்குள்ள நுழைஞ்சவருக்கு நீங்க சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு தாலி கட்டுற நேரம் கூட்டம் நிறைய இருக்கும். அப்ப என்ன செய்வோம்? போற இடத்துல போய் உட்காந்துக்குவோம். இது சாதாரணமா எல்லாரும் செய்யறது தான். இருந்தாலும் அரசு மரியாதை கொடுத்து இவருக்கு இடம் கொடுத்து கூட வந்த எல்லாரையும் உட்கார சொல்லி அவ்வளவு தூரம் மரியாதை பண்ணிருக்காங்க. அவர் வந்து தாமதமா வந்தாரு, அது உண்மை, எல்லாரும் பார்த்த விஷயம். நாங்க முன் வரிசையில ஒரே ஒரு சீட்ல எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு போட்டு ஒரு ஒட்டி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை நாங்க உங்களுக்கு இடம் கொடுத்தோம், நீங்க வந்து லேட்டுன்னு உடனே பதில் சொல்லிருக்கலாமே, நேரா சொல்லிருக்கலாமே, எந்த தயக்கமும் தேவை ஏற்பட்டிருக்காது. வந்தது தாமதம், உள்ளவங்களால வர முடியற கூட்டத்துக்கு காரணமா, அதனால வந்தோடனே அங்க விழா ஆரம்பமா போயிடுச்சு, உடனே வந்து ஒரு உட்கார்ந்தாச்சு, அவ்வளவுதான். இல்ல, திமுக தலைவர் எழுப்பின கேள்வி என்னன்னு, ஒரு கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு சரத்குமார் அவர்களுக்கு முன்வரிசை இடம் கொடுத்திருந்தாங்க, அவர் பேர் போட்டு கொடுத்திருந்தாங்க. ஆனா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழாவுக்கு எந்த நேரம் வந்தா எப்படி மரியாதை, மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து இதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சு தவறுதான் அப்படின்னு ரொம்ப ஒரு மனிதநேயத்தோட சொல்லியிருக்கிறாங்க. மனிதநேயத்தோட அவர் பண்ணது தப்புன்றது தெரிஞ்சும் கூட இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மனிதநேயத்தோட எனக்கு தெரியாது, இதெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் தான் பார்ப்பாங்க, நான் இதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பண்பு இது, நாகரிகம். இதே மாதிரி வருத்தத்தை 2002 தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கறத யோசிக்க வேண்டிய விஷயம். திரு அன்பழகன் அவர்கள் வந்து பதவியேற்புக்காக வரும்போது, தமிழக முதலமைச்சராக மீண்டும் முதலமைச்சர் ஜெயலலிதா பதவி இருக்கும்போது அப்ப அன்பழகன் வர, அவருக்கு இதே முறை 7வது வருஷம் 8வது வருஷம் கொடுக்கும்போது அப்பயும் இதே மாதிரி ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது வந்து ஒவ்வொரு முறையும் பதவியேற்புல வந்து பின்னாடி இடம் கொடுத்து இது வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு சார்ட் போட்டு இன்னார் இங்கதான் உட்காரணும், இன்னாதான் இங்கதான் உட்காரணும்ன்றது அவங்க வேலை கிடையாது. அவங்க வேலை முதலமைச்சருடைய பணியாது. யார் யார் வர்றாங்க விழாவுக்கு, அவங்களை எங்கெங்க உட்கார வைக்கணும் அப்படின்றது அம்மா அவர்களுடைய பணியா? இல்ல, நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க, நாம முன்னாடி போய் உட்காரணும், இவ்வளவுதான். சட்டசபையில போன முறை வந்து 5 ஆண்டுகளுக்கும் திமுக தலைவர் வர்றதுபடியான ஏற்பாடுகளை செய்து தரவே, அதனால நான் கலந்துக்க முடியலன்னு சொன்னார். இந்த முறை திமுக தலைவருக்கு அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு அவர் உள்ள சபையில வந்து பங்கேற்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் செய்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் வர்றதுக்கெல்லாம் ரேம்ப் கேம்ப் எல்லாம் வச்சு வந்து உள்ள வந்து உட்காந்துட்டாருல, உள்ள வந்து உட்காந்து பதவி ஏத்துட்டாருல, பாக்கலீங்களா நீங்க? வசதிகள் செஞ்சு கொடுத்திருக்க. உள்ள வந்து அவர் எதிர்கட்சி தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவருடைய பையன் அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து பதவி ஏற்கிற அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்திருக்காங்களே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்ப வர வேண்டியது வர்றாரா வரலங்கிறது அவர் அவருடைய பொறுப்பு, அது வர்றாரா வரலையான்றது அவருடைய விருப்பம். ஆனா அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தாச்சு, செஞ்சு கொடுத்துதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு சார் அவரு. இந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிடுச்சு, 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிடுச்சு, அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் அதிமுக தனித்து போட்டிருக்கான வாய்ப்பு தான் இருக்குதா? அது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. அவங்க தான் இந்த இயக்கத்தினுடைய தலைவர். எங்க இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியான முடிவுகள், லட்சிய ரீதியான முடிவுகள்,
கட்சி சார்ந்த முடிவுகளை எல்லாம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் எடுப்பாங்க. இதுல நாங்க கருத்து சொல்ல முடியாது. 2 கன்சிக்யூட்டிவான தேர்தல்கள்ல பெற்றக்கூடிய வெற்றி உள்ளாட்சி தேர்தலையும் தனித்து எதிர்கொள்றதுக்கான ஒரு நம்பிக்கை தந்திருக்கா? கண்டிப்பா. அதுல சந்தேகமே என்ன? சந்தேகமே இல்லையே. இந்த வெற்றி உள்ளாட்சி தேர்தலில் நாங்க வெற்றி பெறுவோம். இப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்த முறை பாக்குறாங்க ஒரு சின்ன ஒரு நூலில தவறவிட்ட வெற்றியா எதிர்க்கட்சிகள் பாக்குறாங்க. அப்ப எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா அப்பயும் உங்களுடைய முடிவு இதே தான் இருக்குமா? எந்த கூட்டணி அமைச்சாலும் அம்மா சார் ஜெயிப்பாங்க உள்ளாட்சி தேர்தல்கள்ல. அது எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். புரட்சித் தலைவி அம்மா எத்தனை கூட்டணி வேணாலும் சேரட்டும். நான் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்புக்ல நான் கேட்டிருந்தபோது நிறைய பேர் சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அம்மா உணவகங்களை நெடுஞ்சாலைகள்ல கொண்டு வருவீங்களா? இப்ப நெடுஞ்சாலைகள்ல நிறைய உணவகங்கள் தனியார் உணவகங்கள் இருக்கிறாங்க. அங்க கூடுதலான விலை கொடுத்து வைக்கிறாங்க, வாங்க வேண்டியிருக்கு. அப்ப அம்மா உணவகங்கள் பெரிய வரவேற்பு பெற்ற நிலையில அதை நெடுஞ்சாலைகள்ல அமைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க நிறைய பேர். பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புகள் பொதுமக்கள் பெரும்பாலும் அதிகமா வரக்கூடிய பகுதிகளில் ஏற்கனவே மாண்புமிகு அம்மா அவர்கள் நகராட்சி மாநகராட்சியில எல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. இது மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அம்மா அவருடைய கவனத்திற்கு போகிற போது அம்மா அவர்கள் தான் கொள்கை ரீதியா அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அதிமுக அரசு மேல 5 ஆண்டுகள்ல பெரும்பாலான வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்கள் உள்கட்டமைப்பு சார்ந்து ஒரு தொழில் ரீதியாக சார்ந்து வளர்ச்சி ரீதியாக சார்ந்து பார்க்கும்போது அதிமுக அரசு அந்த அளவுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா செயல்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களுடைய ஆட்சியில தான் பாலங்கள் எல்லாம் கட்டப்பட்டதுன்னு திமுக சொல்லக்கூடியது. நீங்க அதிமுக ஆட்சியில எதுவுமே ஒரு பார்த்தா இந்த மாற்றம் தெரிகிறது அப்படின்னு சொல்லும்படியான ஒரு மாற்றங்கள் ஒரு முன்னேற்றங்கள் அதிமுக ஆட்சியில இல்லங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவங்க யார் சொன்னது? பாலங்களே இல்லேன்னு அதான் சார் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது பொய் பிரச்சாரம் பண்றதுல மிகவும் அதிபுத்திசாலிங்க திமுக. நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி. உங்களுக்கு தெரியும் குரம்பேட்டை MIT பாலம் யார் கட்டினது? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துலதான் அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு அம்மா அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்டது. அண்ணா நகர்ல மேம்பாலம் யார் கட்டினது? நாங்க மேம்பாலம் கட்டல, சும்மா குட்டி குட்டியா ஒரு பாலத்தை கட்டிவிட்டு நாங்க தான் கட்டணும். அம்மா அவர்கள் கட்டிருக்கிற பாலம் போக்குவரத்துக்கு மிக சிறப்பா இருக்கிற பாலம். அவங்க கட்டின பாலத்தை போய் பாருங்க. ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ் நிக்கணும். இல்ல அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன ஒரு மதுரை வாயில் திட்டத்துல மதுரை வாயில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விவாதத்துக்கு போக முடியாது. அவங்க இப்ப அடுத்த கேள்வி என்ன எழுப்புறாங்கன்னா இந்த மீத்தேன் திட்டம், ஷேல் எரிவாயு திட்டம், கெயில் குழாய் திட்டம் இது போன்ற பல்வேறு திட்டங்கள்ல மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கிறோம் அப்படின்னு உடனே ஒரு தடையை சொல்லிடுறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி இந்த பைப் லைன் எல்லாம் போகும்? இதெல்லாம் தானே ஒரு வளர்ச்சிக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக பார்வையாளர்கள் பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கருதுறாங்க. இப்ப நீங்க எதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? விவசாயிகளை பார்க்க சொல்றீங்களா இல்ல திட்டத்தை பார்க்க சொல்றீங்களா? அம்மா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க இதுல நிலையான முடிவு தான் எப்பவுமே எடுப்பாங்க. நீங்க கூடங்குள அனுமதி திட்டத்துல வேண்டாம்னு முதல்ல நிலைப்பாடு எடுத்தாங்க, அப்புறம் வேணும் நிலைப்பாடு எடுத்தாங்க, அப்புறம் மாறி எடுத்தாங்கல்ல. நீங்க எப்பவுமே ஒரு முடிவு எடுக்கும் பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பொதுமக்களின் பாதுகாப்பு, பொதுமக்களுடைய பிரச்சனை இதெல்லாம் முன்வச்சு அம்மா அவருடைய கவனத்துக்கு வரும்பொழுது அம்மா அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க இந்த வரப்போற 5 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சிக்கு சவாலான விஷயமா நீங்க எதை நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கும் நீங்க எதை நினைக்கிறீங்க? சவாலான விஷயம்னு இப்ப எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஒரு அரசாங்கம் நடக்கும் பொழுது, அதுவும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசாங்கம் நடக்கும் பொழுது ஏதாவது பிரச்சனைகளை யாராவது தூண்டிவிட்டு ஏதாவது சொல்லிட்டே போராட்டங்கள் அப்படி இப்படி நடக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனைகள் வெளியில வருது. நீங்க சவால் எடுத்துக்கக்கூடிய பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகள்? அம்மா அவர்கள் தெளிவா ஒரு நிர்வாக திறமையோட ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி ஒவ்வொரு துறையும் கவனிச்சு மிக சிறப்பான முறையில செவ்வனே அவங்க ஆட்சி நடத்தியிருக்காங்க. நன்றி திருமதி வளர்மதி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.